நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாடுங்கடிடா என்ன நக்கல. ஏய் நீ வா, நீங்க வா. நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும். கண்ட பக்கத்துல கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்ல. ஆமா இங்கே வாரியா வைக்கத்த. ஏய் அர்ரா நாடறிஞ்ச அலைகளா நீங்க எங்க ஜோடி, உங்களை கட்டி கவா வச்சு கவா சொல்லி புடுங்கடி. கத்தரி பூரவிக்க போட்ட சின்ன பைகிளி, கத்தரி பூரவிக்க போட்ட சின்ன பைகிளி, உன்னை கோட்டருக்கு ஒரு கயா தொட்டு கவாடி, உன்னை கோட்டருக்கு ஒரு கயா தொட்டு கவாடி. குத்துனா எப்படி தான் குத்தணும். யாரு காலிங்களா நில்லுங்க. அவனுக்கு சித்தப்ப மாதிரியா இருக்க, நீ ஏதோ தெருப்பொறுக்கி மாதிரி இல்ல இருக்க. ஆசை தீர அடிச்சு கொல்லு, அதுக்காக தானே நீ வருவேன் நாங்க உசுர பிடிச்சு வச்சு உட்காந்துருக்கோம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கடா, எனக்கு நீதாடா வேணும். ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது. சின்ன வயசுல தூக்கி கொள்ள தஸ்டப்பா, அதை போய் மட்டும் மரியாதை பேசினா பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அதான் கோவம் வந்துருச்சு அடிச்சு விட்டேன். இல்லை நீ வேணா என்னை அடிச்சிரு. டடா 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 ஏலே ஒத்த பரவாரத்துல சத்த நேரம் மடியுடார வச்சு சஞ்சிக்கிற சங்கதிய சொல்லி தரவாடி. நீ வாடி பத்து கண்டு பாரத்தின செலுத்தி கத்திருப்பம் பச்சலோட வாடி புள்ள குச்சங்கிச்ச தேவையில்ல வாடி. நீ வாடி செவ்வாழி சின்ன கனி, ஒன்ன சிறையடுக்க போற வாணி. ஐயையோ ஏன் உசுருக்குள்ள தீய வச்சான், ஐயையோ என் மனசுக்குள்ள நோய தச்சான், ஐயையோ. நரளிவத வாசக்காரி, ஆள கொல்லும் வாசக்காரி, நீ உள்ள வந்த கெட்டிக்காரி. ஐயையோ என் இடுப்பு வேட்டி இறங்கி போச்சு, ஐயையோ என் மீச முறுக்கும் மடங்கி போச்சு, ஐயையோ. இந்தாரே, இப்ப நீ முழுசா எனக்குள்ள வந்துட்ட. இனிமே என் ஆத்தாளுக்கும் கூட பேசுறது பிடிக்கல, என் அப்ப என் கௌரவம் போயிடும். அதனால நான் அவங்க சொல்றது தான் கேட்பேன். அப்படி இப்படி நான் ஏதாவது திருகல் பண்ணி விலகலாம் நினைச்சேன். உன்னை வெட்டி கொன்னே விடுவேண்டி. சரியா? இனிமே நீ விலகலாம், நான் உன்னை விட மாட்டேன். கறந்த பாலையே காம்பில் புகுத்திட கணக்கு போடுதே ரெண்டும் தான். கோர புல்லுல மெட்டி செஞ்சுதான் காலில் மாட்டுது தோளில சாயுது. ஊரையும் வரவையும் மறந்து நடுக்காட்டுல நடக்குதே விருந்து. நத்த கூட்டுல புகுந்து இனி குடித்தன நடத்தும சேர்ந்து. அடியாத்தி 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 இந்த வயசுல ஏப்பா ஆள் இப்படி மயங்கிட்ட அடி பழம் விட்டுருக்குமா? முத்தலக முத்தலக அடியா முத்தலக என்னடி ஆச்சு உனக்கு? சொல்லி உனக்கு என்னடி ஆச்சு? சொல்லி உனக்கு என்னடி ஆச்சு? ஐயோ இந்த ஊருக்காரங்க என்ன கேளு
மாட்டாங்கடி. சொன்னா கேள்வி. என் தங்கம் இல்ல, எந்திரி. வீரா எனக்கு அண்ணா போட வாக்கிறா. ஐயோ, என்கிட்டே எல்லாம் பேசுறேன். முத்தழகு, யோ இங்க வாயா, உள்ள லைட் அடியா. கழுவா, ஏன்னா என்னை விட்டு இன்னொருத்தன் கட்டி கொடுத்துருவியா அவளை? என்னை நான் உள்ள போவேன், இன்னொருத்தவங்களுக்கு குடும்பம் நடத்துவியா நீ? சொன்னேலடே, சொன்னேலடே. வெட்டி கொல்லுங்களா? ஏண்டா என்னைய புச்சலக ஓகே, ஸோ இந்த ஹீரோ அண்ட் ஹீரோயின் நடிச்ச இந்த படம் ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் ராதா மேம். சூப்பர் ஹிட்டுப்பா. தேங்க்யூ. சினிமா பார்க்க போகும்போது கொஞ்ச நாளாக ரொம்ப சீரியஸ் மூவி நான் உடனே போய் பார்க்க மாட்டேன். கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் முன்னாடி கேட்டுன்னா ரொம்ப ஓவர் சென்டி ஆகிடுவேன், நான் ரொம்ப அழுதுடுவேன். அந்த பருத்தி வீரன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்த படம். பிகாஸ் எனக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சதுலேருந்து, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு தெரியும் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லி. கார்த்திக் அந்த ஃபர்ஸ்ட் மூவி அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ், அந்த டான்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக இப்போ ஆடிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபுல் மூவியை இங்கே கொண்டு வந்துட்டீங்க. உங்களோட பாடி லாங்குவேஜிலிருந்து, உங்களோட ட்ரெஸ்ஸிலிருந்து, அந்த சிச்சுவேஷனை ஒரே ஒன்று மட்டும் அந்த நீங்கள் அந்த உள்ளே அதாவது ரேப் பண்ணி போன மாதிரி சப்போஸ் டு பி. ஸோ அவங்க 2 பேரும் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரகிளிங் காமிச்சிருக்கலாம், கொஞ்சம் ஃபினிஷிங் இருந்திருக்கும் அந்த இடத்துல உள்ளே வந்துட்டு. பிகாஸ் எனிவே ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, ரேப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இறந்து போகிற அந்த மாதிரி அந்த சிச்சுவேஷன் வர்றதுக்காக அந்த லேக் நீங்கள் அங்கே தெரியுது, எம்டியாக இருந்துச்சு. அவங்க 2 பேரும் உள்ளே வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி அதிலே நீங்கள் கொஞ்சம் எமோஷனாக இது பண்ணிவிட்டு, ஒன்று விஜய்க்கு வந்து அவங்க அப்பா அந்த இழுத்துட்டு போகிற கேரக்டருக்கு அப்புறம் நீங்கள் மூமெண்ட்ஸ் பண்ணி அவங்கள கொண்டு போய் அந்த இதுக்குள்ளே வச்சிங்களே, அந்த இடத்துல அந்த எமோஷன் கொஞ்சம் எப்போவுமே காதலில் மோதல் வந்ததுக்கப்புறமா ரொம்ப சீரியஸ் ஆகும் அந்த காதல். அப்போ அதை கொஞ்சம் அந்த எமோஷன் கொஞ்சம் ஹெவியாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அதெல்லாம் வந்து நான் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக உங்ககிட்ட எதிர்பார்த்ததுனால சொல்கிற டிப்ஸு தான். பட் ஓவரால் த மூவி வாஸ் ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ. ஸோ அதனால் ஒரே ஒரு விசில் ரோபோ. தேங்க்யூ ஸோ மச் மேம். மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். விஜயன் ஆனந்தி, பருத்தி வீரன் அப்படியே பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் லுக் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நான் அது ஆனந்தி தானான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மேக்கப் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும். இல்லை, டால் பண்ணி மேக்கப் போட்டிருக்காங்க அவங்க. ஓகே. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு 1-2 மூவ் வெஸ்டர்ன் மூவ்ஸாக இருந்துச்சு. அது வந்து it doesn't go with that. இது பருத்தி வீரன் சொல்லும்போது இந்த வில்லேஜ் பேஸ் சப்ஜெக்ட்டு, ரூரல் ஏரியா, ஒரு ஃபோக்கு சின்னதாக அந்த மூவ்ஸ், அது 2-3 மூவ்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு டான்ஸ் வைஸ் பார்க்கும்போது. பர்ஃபார்மன்ஸ், உங்களோட ஆக்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த 2-3 மூவ்ஸ் மாத்திரம் இட் வாஸ் டிஸ்டர்பிங். அது தவிர ஐ டென்ட் ஃபீல் எனிதிங் ராங். இட் வாஸ் அ பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். 2 பேரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ரோபோ அண்ட் அமுதவாணன் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. நீங்கள் வந்து இந்த படத்துலேருந்து ஒரு சீனை மட்டும் எடுத்து ரீப்ரொடியூஸ் பண்ணுவீங்கல்ல, ப்ளீஸ் அதை எங்களுக்காக பண்ணி காட்டுங்க. அவர் வந்துட்டோம். இது வந்து திடீர்னு இப்போ பிளான் பண்ணதான். இப்போ பிளான் பண்ணது. இப்போ நீங்கள் அதுலேருந்து ஒரு சீன் என்ன எடுத்திருக்கீங்க? கிளைமேக்ஸ் மட்டும் எடுத்திருக்கீங்க. அதில் ஏதோ ட்விஸ்ட் இருக்கு. இப்போ வந்து இவங்க தான் வந்து அந்த ஹீரோயின் பிரியாமணி. ஓகே, நான் வந்து கஞ்சா கருப்பா. ஆமா. ஓ, மாத்திட்டீங்க. ஹீரோ மாறிக்கிட்டே இருப்பாரு. ஓகே, அப்போ நம்ம இது உட்கார்ந்து பார்க்க வேண்டிய பெர்ஃபார்மன்ஸ். இப்போ அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் பிரியாமணி அழுதுகிட்டு இருக்காங்க. தேவீரா இங்கே பாருங்க, இப்போ நீங்க டிஆர் இல்ல பிரியாமணி மாதிரி அழுங்க. வீரா
ஓகே ஆமா என்ன விஷயம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியே? எங்கடா போன வீரா? செலிபிரிட்டி சூப்பர் சிங்கருக்கு போனேன். மூஞ்சிய பாத்தியா? டயர்டா இருக்கு, ஒரு சாயா குடிக்கலாம்னு போனேன். நீ சாயா குடிக்கிறதுக்குள்ள என்ன பாயா வாங்கிட்டானுங்கடா வீரா. என்னது? சாயா குடிக்க போற நேரத்துக்குள்ள உங்களை பாயவாக்கிட்டாங்களா? என்ன நடந்துச்சு? ஆமா வீரா, யாரோ உன் கூட்டாளியாமல வடிவேல் பாலாஜி அவன் காமெடி பண்ற பேர்ல என் வாழ்க்கை சின்ன பிடமாக்கிட்டான்டா வீரா. அதாவது காமெடி பண்றவன் உங்களை ட்ராஜடி பண்ண வந்துட்டான்னு சொல்ல வர்றீங்க? ஆமா வீரா. அவன் அந்த மாதிரி செய்ய மாட்டானே. சரி அவன் கூட வேற யார் வந்தாளா? வேற யாரோ சாய் பிரசாத்னு ஒருத்த வந்தான்டா. சாய் பிரசாத்னா அந்த குண்டா இருப்பானே அந்த பையலா? ஆமா வீரா. அவன் என்ன பண்ண? குழந்தை மாதிரி மூஞ்ச வச்சிருந்தா, ஆனா எனக்கு குழந்தையே கொடுத்துட்டா வீரா. இவ்வளவு நாளா நான் அவனை பத்தி நினைச்சேன், இப்பதானே ப்ரூவ் ஆயிருக்கு. வேற யார் வந்தாங்க? வீரா என்ன காணா போடமாக்கிறா. அடுத்து வேற யாராவது வந்தாளா? வீரா அடுத்தது சாய் சக்தின்னு ஒருத்த வந்தாண்டா. சாய் சக்தி? ஆக்சுவலா அவன் தானே முதல்ல வந்திருக்கணும். அவன் தாண்டா வந்தா. ஏன்னா கேக்குற கேள்விக்கு புள்ள அப்படித்தான் ஆன்சர் கொடுப்பேன். அவன் என்ன பண்ண? வீரா அவ உள்ள வந்தா வீரா. சரி கதவை சாத்துனா வீரா. அப்புறம் சாத்துனா வீரா. கதவை சாத்திட்டான். அப்புறம் என்ன பண்ண? கதவை சாத்துனா வீரா. கதவை சாத்துல அதுக்கப்புறம் என்ன பண்ண? அவன் ஒண்ணுமே பண்ணலடா வீரா. எனக்கு தெரியும் அவன் சோடியிலையும் ஒண்ணும் பண்ண மாட்டேன், இங்கேயும் ஒண்ணும் பண்ணலையா? வீரா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கடா. ஆமா என்னாச்சு உனக்கு? வீரா போதும்டா. ரொம்ப சந்தோஷம். வரவ சந்தோஷமா? தேங்க்யூ. அதாவது இவங்க மேல ஆக்சுவலி அவங்க மேல இல்ல, இவங்க மேலதான் கேஸ் போட போறாங்க நினைக்கிறேன். ஆமா, ஆமா. பாவம் ஏதோ பார்த்து பண்ணுங்க. என்ன நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நிஜமாவே அந்த ஹெவிக்கு இவங்க பண்ணும்போது ரிலீஃபாக தான் இருக்க தவிர கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதை தப்பாவே யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. உங்களை பத்தி தெரியும். மாஸ்டர் என்ன மாஸ்டர் நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். சூப்பரா இருந்துச்சு ரெண்டு பேரும் பண்ணது. தேங்க்யூ.